நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த குரூப் 2ஓட இது பார்க்கலாம், தமிழ் பார்க்கலாம். கொஸ்டின் இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆன்சர் நான் சொல்கிறேன், பட் வந்து தப்பு எதுவும் இருக்குது, சேஞ்சஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆன்சருக்கு வரப்போ சொல்லலாம். சரி பார்க்கலாம். மாணவர்களே, உங்களுக்கு சீரோடு இல்லையான்னு கேட்குறது வந்து குழல் விழா. நம்ம வந்து ஏவல் விழா நினைப்போம், இல்லையான்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், பட் மோஸ்ட்லி குழல் விழான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. அது பரிவதனை என்னும் வினை பல்லவ மன்னன் மகேந்திரன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படின்னா வந்து பல்லவ மன்னன் மகேந்திரன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை யாது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி. அடுத்து சொல்லி இலக்கண இப்போ உணர்த்தினன். ஸோ உணர்த்துறான், ஒருத்தன் தான் உணர்த்துறான். ஸோ அப்போ வந்து தன்மை உரிமை வினை முடிச்சு சி தான் ஆன்சரு. வேர்ச்சொல் கண்டறினா நைந்தானா நஞ்சு, இதுக்கு ஆன்சர் ஏ. படி என்பதன் இன்னும் வேற்றல் தன்மை உரிமை எதிர்காலம்னா படிப்பேன், இது எதிர்காலம், இதெல்லாம் நிகழ்காலம்னு வரும். ஓரது ஒருமையில் வந்து இது சரியானது அப்படின்னா மீ வான் தான் சரியானது. ஓரது ஒருமையில் சரியான பொருளை கூறு அப்படின்னா வந்து பையன இளமை, மேனா வந்து அன்பு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி 4321. இது வந்து இந்த 42 ஓரெழுத்து ஒருமொழி இருக்குல்ல, 8th புக்கு 9th புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் வரும். நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை. ஸோ இது தெரியலன்னா இந்த 4 அடியார் போட்டால் வந்திருக்கும், வேளாண்மை இதுக்கு 2. ஸோ இந்த 2 போட்டால் வந்திருக்கும். ஆன்சர் வந்து பி 4321. அது தமிழ் தூதர் இதெல்லாம் தெரியாது நமக்கு, பலராவாயன் இதெல்லாம் தெரியலன்னா பன்மொழி புலவர் தெரியும். சொல்லி செல்வர் வந்து சேது பிள்ளை, ராப்பி சேது பிள்ளை. ஸோ இது போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து 4123 கடைசி 3 வருது. அடுத்து 50 காப்பியம் வேணும்னு சொல்லி உரைநடை வந்து மயிலிநாதன். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது, நீங்கள் படித்தா தெரிஞ்சிருக்கோம். கும்மரி கண்ட நோய்க்கு கும்மரி கூடு, இதில் கும்மரின்றது கற்றாழை, இது ஓல்டு புக்கு தான். அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ இது போட்டாலே வந்துடும் உங்களுக்கு சி ஆன்சர் 4123. அடுத்து தமிழ் இலக்க ஆலைவா வந்து மதுரை, இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி மேலை நாடுகள் போட்டது முத்துராமலிங்கனார் சி. தமிழ் தேவைப்பு நெருப்பிட்டாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாது வந்து ஆனந்தரங்க நாட்டுக்குறிப்பு உவே சுவாமிநாதன். ஒரு கட்டத்தில் பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க, அது ஆன்சர் வந்து பி. ஜெயகாந்த் இயற்றாதல் வந்து அறமை, இது வந்து இதில் 10th புக்கில் லாஸ்ட்டு கொள்ளாது. ஆனால் ஆண்மை கூர்மை வந்து பகைவருக்கு உதவுது. ஆன்சர் வந்து டி. உலகெல்லாம் வந்து தொழிற்பெயர். தமிழ் பெரியார் தமரா உலகல் வந்து பன்மையில் இல்லா தலை. ஸோ வந்து சில பேர் வந்து சி போட்டிருப்பீங்க, பட் அது செக் பண்ணணும். பட் ஆன்சர் ஏ சொல்கிறாங்க. சீரா புராணம் நிறைவேற்றுவது வந்து அபுல் காசிம். ஆன்சர் வந்து டி. இரநடைகளில் எது கொண்டு முடியும்னா கண்ணி வந்து எது கைப்பி, இது வந்து கண்ணி பக்கத்தில் இந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. விசும்பு அப்படின்னா வானம் வரும். ஸோ இது போட்டால் வந்து 4. துளை வந்து உங்களுக்கு துலா இதே வரும் 45231. அடுத்து கீர்த்தனை வந்து சிற்றிலைகள் 1. சில பேர் பக்தி இலக்கம்னு சொல்லுவோம், பட் ஆன்சர் வந்து சிற்றிலக்கம் வந்து டி தான் ஆன்சரு. காரிகை கற்று கவி பாடுவதிலும் இதுக்கு ஆன்சர் வந்து கவிதை எழுதுவது அரிது. இந்த லைனை வாசித்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து ஆகுபேர் பயன்படுத்தாத பழமொழி வந்து நாளும் கிழவையும் 5 பேர் போடுவாங்க சில பேர் வந்து 4 பேர் பள்ளிப்படுது, பட் ஆன்சர் வந்து சி சொல்கிறாங்க. பன்னரும் கோணியும் நன்னலம் சுற்றி. ஸோ இது வந்து 1 தான் மேட்சாக இருக்குது, இன்னும் வருதில்லை. இதுக்கு ஆன்சர் வந்து பொழிப்பு. வஞ்சி தலைக்குற சீரமைப்பு வந்து பி தேமாங்கனி புளிமாங்காய். அடுத்து வந்து சொல்லின் வகை வந்து வெம்மைனா உங்களுக்கு வண்ண பண்பு போயிடும். வஞ்சி விருத்தம்னா அதுக்கு ஆன்சர் வந்து 2வது. சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது. அடுத்து வந்து மாறி மனத்தில் மலை வேறு சீதா ஆன்சரு. அடுத்து வந்து இந்த ஒளி அலை ஸோ இப்படி கேட்டிருக்காங்களா, அந்த அலைக்கு வந்து புற்று இது போட்டாலும் வந்துடும் 3241. அதுக்கு ஆன்சர் 3241. அடுத்து வந்து டெலிகேட்னா பேராளர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. எழுத்து வகை வந்து இயல், இது வந்து 2413. இது பிரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து இருக்குது, அதனால் வந்து 2வது உயிர், இயல் கடைசி உயிர் மெய் எழுத்து, அந்த மாதிரி பிரிக்கும்போது ஏ வருது. தமிழ் சொல்லாட்சி உச்சம் கொண்டு தொட்டவர் வந்து தேவநாய பவர் பி வருது. பூவேசா வந்து எதில் வாழ்க்கை வளர்றதுன்னா ஆனந்த விடும். ஏன்னா ஆனந்த விட ஃபஸ்ட் இருந்துச்சு, இந்த குமுதம் கல் கண்டல் இப்போ வந்துருக்கு. கட்டுரை வழியாச்சு உயர்த்தமிழ் சொல்லி தமிழில் வந்து உயர்த்தமிழ் சொல்லி கட்டுரையில் எழுதினவர் வந்து பதிவார். தேவநாயப்பர் வந்து இங்கிலீஷ் எழுதியிருப்பார். மாந்தர் தன் தோற்றமும் தமிழை வளரணும், இது வந்து சீதா ஆன்சர் தேவநாயப்பவலர். அடுத்து வந்து சோழ நாட்டை வந்து உயர்வாக போகிறது யார் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. சங்க இலக்கியம் 26 அடி ரைட்டு, இது வந்து 2nd ரைட்டு, 3rd தான் தப்பு. விரிவாக கூறும்போது மற்ற இலக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஏதான் ஆன்சரு 1 2 சரி, 3வது தவறு.
மேடை பேச்சு வந்து 3 வகைப்படும். தமிழ் இலக்கியில் மனிதக்கொடி வந்து மணிக்கொடி வந்து முதல் தலைமுறையில் வருது. கரகாட்டத்தோட துணையாறு வந்து உங்களுக்கு மயிலாட்டம். புறப்பொருள் வந்தனாலே முதுமொழி காஞ்சி தான் ஆன்சர் வரும். வெண்குடைனா உங்களுக்கு வந்து பண்பு தொகை. திரிகடகம் வந்து நல்லாதுன்னா. சிறுங்கி பேரம் வந்து யாருன்னா புகழ் அவனோ நகர் இருக்கு. அணைகன்றது வந்து ராமன். ஏற்றமொழிதல் வந்து ஸ்லேடின்னு அழைக்கப்படும். மனோன்மணி வந்து கிளை கதை ஃபர்ஸ்ட். சிவகாமி சரிதம் தான். ரகசிய விலை அவர் எப்படி 1891. உலகம் நிலையற்று வந்து புதுமை சித்தர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.